நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியும் அதனுடைய கொள்கையும் தமிழ் தேசியம் என்ற ஒன்றும் வேரோட களையணும் அப்படின்றது தான் பல பேருடைய எண்ணமாக இருக்குது. அந்த வேர் எப்படியாவது திரும்ப 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 முளை விட்டுட்டு வருதுன்னும் போது அதற்கு யார் ஆணி வேறாக இருக்காங்களோ அவங்கள பிடுங்க பார்க்கணுன்றது தான் அவங்களோட திட்டமாக இருக்குது. அதை தொடர்ந்து அவங்க செம்மையாக செஞ்சுட்டா இருப்பாங்க. நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. தமிழர்கள் அடையாளம், தமிழ் ஒன்று சேரணும், அந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு பார்த்தீங்களா? அதற்கு முன்னோடி அந்த களத்தை எடுத்து வச்சு அரசியல் பண்ணி ஆண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கிறவர் அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமானா அந்த இடத்துல இருந்து அண்ணாமலை என்னைக்குமே ஒருபோதுமே ஹஸ் நெவர் ஆர்கியூட் ஆர் டிஸ்பியூட்டட் இன் தட் ஏரியா. நான் அவர் வழியிலேயே ஃபாலோ பண்ணிடுவேன்னு சொல்றதுக்கு கூட அண்ணாமலை அவர்கள் தயாராக தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அவர் உள்ள வந்த உடனே அழகா சொல்லிட்டாரு, நம்ம எப்படி காங்கிரஸை விமர்சிப்போமோ, எப்படி திமுகவை விமர்சிப்போமோ, எப்படி மற்ற கட்சிகள் எல்லாம் விமர்சிப்போமோ, காங்கிரஸை எல்லா கட்சியும் சொல்கிறார். நாம் தமிழரை சொல்லலை. அவர் ஏன் அவர் சொல்லலைன்னா, விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது நாம் தமிழர்கிட்ட? நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மற்றவங்க எல்லாம் நீங்கள் இங்கே போ அங்கே போன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் யூ கேனாட் பாயிண்ட் த ஃபிங்கர் அண்ட் சே யூ ஹவ் டன் சம் மிஸ்டேக். நாம் தமிழர் பார்த்து நீங்கள் இந்த தப்பு பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன தரவுகள் வச்சுருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி குரல்கள் எதிர்க்கணும், கேட்கணுன்ற எண்ணங்கள் எல்லாமே என்னை போன்றவர்களுக்கு வருது. இந்த எண்ணம் அதிகமாக 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 என்னை போன்றவர்கள்லாம் எங்கே போய் சேருவோம்? அடைக்கலாம் நாம் தமிழருக்கு தான் வந்து சேருவோம். அப்போ நடுத்தர மனிதரின், சாமானியரின், எளிய மக்களின் கட்சியாக நாம் தமிழர் மட்டும்தான் இருக்கும். புரட்டுகளின் அல்லது திரட்டுகளின் கட்சியாக மற்ற கட்சிகள் தொடர்ந்து பயணிக்கும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு வந்து கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. சார், சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த ஊடகங்களில் பேசுவதை புறக்கணிச்சுட்டே வந்துட்டு இருந்தார். இந்த வேளையில் நிறைய சேனல்கள், குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக சீமான் அவர்கள் பேசுவதை வந்து வைத்து டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றிட்டு இருந்ததை வந்து பார்த்தோம். இப்போ அது அடிபட்டு போயிருக்கு. ஒரு பக்கம் ஆட்சிக்கு எதிரான வலுவான ஒரு குரல் கொடுக்கறதுக்கு இப்போ ஆள் இல்லாமல் ஊடகங்களும் தவிக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? இந்த அண்ணன் வந்து ஊடகங்களை புறக்கணிக்கிறாரு அப்படின்றது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஊடகங்கள் வந்து நாம் தமிழரை புறக்கணிச்சிது. அப்படி தான் அந்த இடத்துல இருந்தது. அதை வந்து சரியான வழியில் கொண்டு போகலன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக ஐயா பாரதிராஜா அவருடைய இறப்பின் போது பார்த்திங்கன்னா, அவர் வந்து மனம் வெதும்பி அது சோகத்தோட அதுனா மூத்த மகனாக நின்று அவர் பக்கத்தில் நின்று துன்பத்தில் இருக்கிறாரு. அவர் பேட்டிக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது வைகோ அவர்களை வந்து கூப்பிட்றாங்கன்னு போது அவர் மறுக்கிறார். அப்போ இந்த இடத்துல இரண்டு விஷயமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து துன்பத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல பேட்டி கொடுக்க முடியாது, அதுதான் யதார்த்தம். இன்னொன்று வந்து அவர் புறக்கணிக்கிறாருன்னு டெலிபரேட்டாக சொல்லும்போது என்னன்னா, அவருடைய தம்பிகள், உடன்பிறப்புகள் இருக்கோன்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோன்னா, இவங்க வந்து நம்மளை கட்டமைச்சு வெளியில் தள்ளுறாங்க, மக்களுடைய எதிர்பார்ப்பு சொல்கிறாங்க, இவங்க தள்ளுறாங்க, அப்போ நம்ம ஏன் போகணுன்னு. அதே மாதிரி தான் சென்ற முறை ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது, ஆலோசனை கூட்டம். அதை முடிச்சுட்டு அந்த புகைப்பட திறப்புழாம் போது அதை முடிச்சுட்டு வெளில வரும்போது திரும்ப அந்த ஊடகங்கள்லாம் சுற்றி நிற்கும். அவர் தவிர்த்துடுறாருன்னா கூட இருக்கிறவங்கலாம் நீங்கள் போகக்கூடாதுன்னு அன்பு கட்டளை மாதிரி இருக்காங்க. அப்போ அவரால் தவிர்க்கவும் முடியல. இப்போ என்ன நடந்திருக்குதுன்னா, இன்பிட்வீனில் இந்த அரசு ஊடகத்தில், அந்த கேபிள் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா சில ஊடகங்கள் வந்து டெக்னிக்கல் எரர் வந்தது அப்படின்னு சொல்லி வேறு இடங்களில் ரீபொசிஷன் பண்ணதை பார்த்தோம். அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எப்படி செலக்டடான ஊடகங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ 1-2 பேர் திரும்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆஹா நம்மளை முடக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த திமுக இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து ஒரு அதை தான் டாப்பில் இருந்தாங்க. எதுனாலும் டிக்டேட்டர் மாதிரி, மாஃபியான்னு சொல்லலாம்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு நிலைமையில மொத்த திரையுலகத்தையும், சினி உலகத்தையும், சின்ன திரையுலகத்தையும் அவங்க தான் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட பவர் அப்படி. நான் சொல்கிறது 2000 காலகட்டங்கள், 90 காலகட்டங்கள், அந்த லேட்டர் பார்ட் 96-97க்கு அப்புறம் அது வலுவாக இருந்தாங்க. அப்போ தான் இந்த ஆக்டோபஸ் மாதிரி அவங்க கரங்கள்லாம் நீண்டது. அவங்க வந்து அடைக்கானாங்க. அவங்கள பற்றின செய்திகள் தான் இருக்கும், அதுதான் இருக்கும், எல்லா இடத்துலையும் அதுதான் இருக்கும். அந்த மாதிரியான நிலை திரும்ப வந்துருமோன்ற ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா நம்ம மாற்றம் நம்புகிறோம், அது ஏமாற்றத்தில் போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஊடகங்கள் நினைக்கிறாங்களோன்னு என்ன தோணுது. அதனால தான் திரும்ப ஏன்னா எதற்கு ஆள் இல்லை, குரலை கொடுக்கறதற்கு ஒரு ஆள் வேணும், மக்களுடைய வலியை உணர்ந்த ஒருத்தர் வேணும்னும் போது தானாக இதை தேடி வராங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சில குறிப்பிட்ட ஊடகங்கள் சீமான் அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே பல இன்டர்வியூஸ் கொடுத்ததை வந்து பார்க்கும்போது, அப்போ வந்து அவங்க சொன்னது டிஆர்பியில் எங்களுக்கு சீமானம்லாம் உயர்ந்திருக்குன்ற மாதிரி அவங்க போஸ்ட்டாக போட்டுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அடிபட்டு போயிருக்கு. ஸோ அவங்க வியாபாரமே பாதிக்கப்பட்டிருக்கா சீமானால் அப்படின்ற கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதாவது அவங்க வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னால், அவங்க வியாபாரம் ஏன் பாதிக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ வந்து விஜய் அவர்கள் முன்னாடிலாம் வந்து வெளியில் போவார் வருவார், அதை அவங்க கவர் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவே அவங்களுக்கு
டிஆர்பி இருந்தது. போட்டி போட்டு அவர் சட்டையை கழட்டி விட்டார், அவர் பட்டனை போட்டு விட்டார், அவர் காரில் ஏறி விட்டார்னு போட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு சிஎம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அவர் பெரும்பாலும் தான் வேலை உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்காரு. இந்த மினிஸ்டர்ஸை வச்சு வண்டி ஓட்டி பார்த்தாங்க, ஆனால் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எதுவுமே எடுக்கலன்னும் போது தானாகவே செல்வாக்கு சரியாக ஆரம்பிக்கும். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். குறிப்பாக இப்போ தீவிர காங்கிரஸ் எதிர்ப்பை மீண்டும் கையில் எடுத்துருக்காரு சீமான் அவர்கள். குறிப்பாக தேனிசை செல்லப்பா அவரோட நினைவேந்தல் கூட்டத்தில் கூட காங்கிரஸை ரொம்பவே காட்டமாக விமர்சிக்கிறாரு. காங்கிரஸ் இப்போ சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும் சொல்லிட்டு அங்கங்கே போராட மாட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது அவர் புதுசாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. எப்போ நமக்கு எதிர்ப்பு இன்னும் வலுவாக தேவைப்படுதுன்னு சொன்னால் இவங்க திரும்ப ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துக்கிட்டு திரும்ப நம்மளை அடக்குமுறை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்துகிறாங்க. ஏன்னா இது வலுவிழந்து போன காங்கிரஸோட ஒரு மோசமான கொடுமையை செய்தவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்றதான் நாம் தமிழருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் இவங்க திரும்ப தாவக்காவும் இணைஞ்சு அவங்க ஒரு மாதிரி புது தேசிய பயணிக்கிறாங்கன்றது ஆபத்தாக போய் முடிஞ்சிரும் அப்படின்றது. ஏன்னா ஏற்கனவே இந்த திரை கவர்ச்சி மோகம் இல்லாமல் இவர் எப்படி உள்ளே வந்தாருன்ற கேள்வியை எல்லாருமே கேட்குறோம். அப்போ அதுதான் ஒரு அடையாளம்னு சொல்லும்போது அதையும் கூடவே கொள்கை அப்படின்ற பேரில் தவறான திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிற காங்கிரஸோட இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அதை விட பேராபத்து ஒன்றுமே இருக்க முடியாதுன்னும் போது நம்மளுடைய எதிர்ப்பு குரல் அதிகமாக இருக்கணும்னு அண்ணன் நினைக்கிறாரு. நான் பார்க்குறேன். இப்போ காங்கிரஸ் தரப்பில் அவளை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணுறாங்களா சார்? அதை எப்படி பார்க்குறீங்க? அது சும்மா அவங்க எப்பயுமே ஏதாவது ஒன்று கேட்கணும். அவங்களுக்கும் லைம் லைட்டில் வரணும். இருக்கிறது 4 பேர், அந்த 4 பேரில் ஏதாவது ஒன்றத்தை கேட்கணும். இப்போ யாரை கைது சொல்லி கேட்க முடியும்? அவங்களுக்கு தில்லும் தெம்பும் திராணி இருந்துச்சுன்னா ஆதவர்ஜுனா கேள்வி கேட்பாங்களா? இந்த மாதிரி ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் சொல்லி அவங்க போராட்டம் நடத்துவாங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி தான் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இதே மாதிரி இறங்கி இன்னார கைது செய்யன்னு சொல்லி போராடி இருக்காங்களா? அவங்களுக்கு தேவை எப்படியாவது, நான் முதல்லேருந்து அடிப்படையில் சொல்லிட்டு இருக்குது, நாம் தமிழர் என்ற ஒரு கட்சியும் அதனுடைய கொள்கையும் தமிழ் தேசியம் என்ற ஒன்றும் வேரோட களையணும் அப்படின்றது தான் பல பேருடைய எண்ணமாக இருக்குது. அந்த வேர் எப்படியாவது திரும்ப 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 முளை விட்டுட்டு வருதுன்னும் போது அதற்கு யார் ஆணி வேறாக இருக்காங்களோ அவங்கள பிடுங்க பார்க்கணுன்றது தான் அவங்களோட திட்டமாக இருக்குது. அதை தொடர்ந்து அவங்க செம்மையாக செஞ்சு தான் இருப்பாங்க. நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. அதுக்கு முன்ன மக்கள் ஆதரவு அதுக்கு இல்லை. இப்போ 2026 தேர்தலப்போ நிறைய இடங்களில் பூத் ஏஜென்ட் இல்லாத விஷயங்களை நாம் தமிழ் கட்சி சந்திச்சுது. இப்போ அதை கட்டமைக்க ஏதேனும் ஏற்பாடுகளை நாம் தமிழ் கட்சி செய்கிறாங்களா எப்படி சார்? இல்லை, அது கட்சிக்கு உள் விவகாரங்களில் நம்ம நேரடியாக சொல்ல முடியாத கருத்துக்களை. இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா, வெறும் பூத் ஏஜென்ட்டை வச்சு மட்டுமே வெற்றி பெற்றுவிட முடியும் அப்படின்ற திராவிட கலாச்சாரம் இருக்கு இல்லைங்களா, அது செல்லுபடியான கலாச்சாரம் இல்லைன்றதுக்கு சாட்சி இப்போ இந்த தவக ஆட்சி. அதுவே அதுக்கு ஒரு சாட்சி. ஏன்னா பூத் ஏஜென்ட்லாம் இல்லை, வெறும் ஒரு முகம் தான், ஒரு அடையாளம் தான், ஒரு கொள்கை கூட இல்லை. ஆனால் ஒரு கொள்கையின் மூலமாக நம்ம ஒரு அடையாளமாக போய் சேர முடியும்னு சொன்னால் மக்கள் பிரச்சனைகள் மூலமாக அது ஏஜென்ட்டுன்ற ஒரு தனிப்பட்ட மூலமாக, நிர்வாகிகள் அப்படின்ற தனிப்பட்ட மூலமாக ஏற்படுறது அப்படின்னு நான் நினைக்கல. அந்த கொள்கைகளை எடுத்து செல்லவங்க, எடுத்து போய் மக்கள்கிட்ட வைக்கிறவங்க எல்லாருமே என்னவாக இருக்கணும்னா ஒரே பாலிசியை வைக்கிறவங்களா இருக்கணும். இப்போ அதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வட்டம் மாவட்டம் அப்படின்னு பிரித்தாலோ, இல்லை தலைவர் துணைத் தலைவர்னு பிரித்தாலோ நிர்வாகிகளில் அந்த ஏற்றத்தாழ்வு வரும். அப்போ இன்னொரு ஆட்சியாக மாறிடும். அந்த ஒரு நிலையை அண்ணன் ஒவ்வொரு தடவையும் போராடி தான் செய்கிறாரு. இப்போ ஒரு பதவி ஒன்று கொடுக்குறோன்னு சொன்னால் அது பதவி அல்ல, அது மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவி, அது ஒரு பொறுப்பு அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக அதை செய்கிறாரு. ஆனால் அடிப்படையிலேயே அந்த எண்ணங்களில் நம்ம இல்லைன்றது தான் கொடுமையான விஷயம். அப்போ நான் கட்டமைக்கிறதுனா எப்படி? இப்போ நான் உங்களை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நிர்வாகின்னு வைங்களா, உங்களை நிர்வாகின்னு சொல்லிட்டா உங்களை பிடிக்காதவர்கள், கொள்கையை பிடித்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அது எப்படி திரும்ப வளரும்? இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். என்னன்னா, நிர்வாகிகள் 2 பேரும் அன்பா இருப்பாங்க, ஆனால் பொறுப்பு பதவின்னு வரும்போது நீ உனக்கு தந்தையா எனக்கு தெரியான்ற ஒரு போட்டி வரும். அதுதான் அண்ணனுக்கு ஒரு பெரிய செட்பேக். கொள்கையை முன்னெடுத்து எடுத்து செல்ல முடியல. அதற்கு ஒரு தலைமுறை, ஒரு மாமாங்கம் ஆகும். ஏன் ஆகும் அப்படின்னு சொல்றேன்னா, எடுத்த உடனே ஒரு விஷயத்த மாற்றிட முடியாது. நேரம் கடக்கும். அந்த நேரம் நடக்கும்போது இது வரும். அது வரைக்கும் இந்த கட்டமைப்புன்னு வெளியில் திராவிட கட்டமைப்புன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது தேவையில்ல. ஆம் ஆத்மிக்கு என்ன கட்டமைப்பு இருந்தது? ஒன்றும் இல்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்னைக்கு சிஜேபி பேசுகிறோம்ல, அவங்களுக்கு என்ன கட்டமைப்பு இருந்தது? ஒன்றுமே இல்லை. அப்போ அது எப்படின்னா, இந்த ஒரு ஸ்பார்க்குன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பார்க்கும் ஒழுங்கான அந்த நேரமும் கைக்கூடி வரணும், அந்த சிந்தனை கைக்கூடி வரணும். இது மக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இது தானாக மேலே வந்துடும் அப்படின்றது தான் என்னோட பார்வை. ஓகே சார். இப்போது இதை தொடர்ந்து சமீபத்தில் பாரதி ராஜா அவர்கள் தவறி இருந்தார். அதில் சீமான் அவர்கள் கலந்துருந்தார். முழு நேரமும் இருந்த கட்சி இறுதி நேரம் வரைக்கும் சீமான் அவர் இருந்ததை அங்கே பார்க்க முடியுது. கமலஹாசன் வராரு, சீமான் அவரில் எதர்ச்சியாக அவர் பார்க்காம தவற விட்டு தான் போகிறாரு. உடனே தாவே கவிஞர் பல பேர் சொல்கிறாங்க, சீமானை அசிங்கப்பட்டார் சீமான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க. எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் ஒரு மரணத்திற்கு கூட அரசியல் பண்ண நினைக்கிறேன். அதை நம்ம திருப்பி என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க,
கமல்ஹாசன் அவர்களை வந்து நடிகர்களாக மட்டுமே தான் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்றத நம்மளுக்கு வந்து தேர்தல் முடிவுகள் எல்லா முறையும் காமிச்சிருக்கு. அவர் இப்போ கூட எம்பி தான் சொன்னால் மக்கள் தேர்ந்தெடுத்து போகல, ஒரு கட்சி தேர்ந்தெடுத்து போனார், திமுக கொடியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் அவர் போயிருக்கிறார். அப்போ அவர் ஒரு நடிகன்ற பிம்பத்தை தாண்டி வரல. விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்தது நடிகன்ற பிம்பத்தை தாண்டி எந்த அரசியலும் செஞ்சு அவர் வரல. இது அவரே ஒத்துப்பார், நான் அரசியல் செஞ்சு வரல, எதிர் அரசியல் செஞ்சு தான் வந்தன்றது அவரே ஒத்துப்பார். அதுதான் உண்மையும் கூட. அப்போ அவர்களுடைய தாவக்க தொண்டர்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா விஜய் ரசிக மனப்பான்மையில் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கமல்ஹாசன்ற ஒரு நடிகர் இன்னொருத்தவரை வந்து புறக்கணிச்சிட்டாருன்னு சொல்லும்போது அது ரசிக மனப்பான்மையில் தான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அல்லது பார்க்குறாங்க, அல்லது அவமானப்பட்டதாக நினைக்கிறாங்களே தவிர அரசியல் சம்மந்தப்பட்டதாக அவங்களுக்கு இல்லை. இதை தான் நம்ம வந்து அரசியல் முதிர்ச்சின்னு சொல்கிறோம். அரசியல் முதிர்ச்சி இருக்கா இல்லையான்றது எப்படி தலைவருக்கு எப்படி இருக்கோ அப்படி தானே. என்னங்க மேடையில் போய் பேசுகிறாரு, திருச்சியில் போய் நன்றி தெரிவிக்கிறேன்னு பேசுகிறாரு. அப்போ பேசும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, எதிர்கட்சிக்கு நீங்கள் திமுக தான் அதுக்கும் காரணன்றாரு. அப்புறம் வாயில் வந்துடும் அப்படின்னு பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு தலைவர் பேசக்கூடிய இதுவா எனக்கு தெரியல. ஒரு பிரின்சிபல் இருக்கார் ஒரு பள்ளிக்கூடம், நான் கல்வியாளர்ன்ற முறையில் சொல்கிறேன். ஒரு பிரின்சிபல் இருக்கார், காலையில் அசம்பிளியில் வந்து எல்லாம் பண்ணிட்டு என்னடா நீ பண்ணிட்டு வந்திருக்கிற, ஹேர் கட் என்ன பண்ணியிருக்கிற, ஹேர் கட்டுன்னு சொல்லி அவர் முடி வெட்டுறார். பசங்கள்லாம் இர்ரெகுலராக ஹேர் கட் பண்ணியிருக்காங்க, உடனே அவர் முடி வெட்டிறார். அப்போ அவர் முடி வெட்டினாருனாக்கா அது சரியா தப்பா? சரிதான். அது சரிதான்னு தமிழ்நாட்டு மனசு சொல்லுது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் போராட்டம் நடந்தது. அதுக்கு போய் மக்கள் 2022 மகஜர் கொடுக்குறாங்க. 23 அதையே செஞ்ச 22 செஞ்ச தலைமை ஆசிரியர் நம்ம கொண்டாடுறோம். மக்கள் மனநிலை மாறுது. அது சரின்றதோ தப்புன்றதோ அப்போ முடி வெட்டுறதுல இருக்குதா? இப்போ அதே தலைமை ஆசிரியர் மைக்கை பிடிச்சிட்டு என் வாயில் வந்துடும் அப்படின்னாருன்னா அந்த பேரண்ட் ஒத்துப்பாங்களா? அப்போ ஒரு தலைவருக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குல்ல, பிரேக் த ரூல்ஸ்ன்னு சொல்லி எதில் பிரேக் பண்ணணுமோ அதில் தானே பிரேக் பண்ணணும். அப்படி இருந்தால் இந்த தாவக்க தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, திரும்ப நம்மகிட்டே வருவாங்க, நம்மகிட்டே கமெண்ட்டில் வந்து தாத்தா அப்படின்னு என்ன ஒரு மெசேஜ் போடுவாங்க. நான் பதிலுக்கு ஒன்று சொல்லுவேன், 50 வயசு ஆகுது எனக்கு, 51 வயசான விஜய் இப்போ அவர் யார் தாத்தா இல்லையா, நான் இந்த மேக்கப் போட்டு டை அடிச்சுட்டு வர முடியுமா? அந்த தொண்டர்கள் மனநிலை அவ்வளோதான் இருக்குது. அந்த எண்ணம் மாறலையே அப்படின்ற வேதனை மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஒரு செய்தி வந்து இப்போது திமுக தனித்து விடப்பட்டிருக்கு, முழுசாக எல்லா கூட்டணியும் பிரிஞ்சு போச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, தவிர்க்க ஆதரவு தெரிஞ்சாலும் திமுக கூட்டணியில் நாங்கள் தொடருவோம்னு சொல்லிட்டு சிபிஐ சிபிஎம்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போது சிபிஐ திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமாக ஆக்கிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க திமுக தனித்து விடப்பட்டதை? அதாவது சிவாஜி அப்படின்ற படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பாங்க. எப்படி சொல்லுன்னா, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்துனாப்பில் இருக்கணும். அப்போ ஒரு 50 இதுலேயும் ஒரு 50 இதுலேயும் எழுந்துட்டேன், நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இவங்க வந்து எதையுமே போய் இப்போ கூட்டணிக்கு எதிராகவும் பேசிட முடியாது. ஏன்னா உள்குத்து என்னெல்லாம் நடந்துருக்குதுன்றது இவங்களுக்கு தெரியும், வெளியில் போயிருக்கிறவங்கெல்லாமும் என்னன்றது இவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு போராட்டம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா, மனசறிய சொல்கிறேன், என்னுடைய எண்ண நிலையறிய சொல்கிறேன், இது அனைத்துமே இவங்க ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தணும், அதாவது சிங்கிள் மேன் ஐடென்டிட்டியாக இருக்கிற எல்லாரையும் தூக்கணுன்றதான் பாஜகவுடைய அஜெண்டா. கொள்கை மட்டும்தான் பாஜகவோட பிரின்சிபலாக இருக்கும், ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். கொள்கை இல்லாத ஒன்றுத்தை ஒழிச்சிடணும்னு நினைப்பாங்க. இப்போ திரிணாமுல் காங்கிரஸை அவங்க பண்ணது காரணம் மம்தான்ற அந்த ஒரே ஒரு தலைமைத்துவம் தான். ஆம் ஆத்மி கெஜ்ரிவால்ன்ற ஒரு தலைமைத்துவம். ஒன் மேன் அஜெண்டாவாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் டிவிகேவும் தூக்குவாங்க. டிஎம்கேவுக்கு அந்த சிக்கல் அவங்களால முடியல, ஏன்னா அது ஒரு கொள்கை அடிப்படையில் உட்காந்துட்டு இருக்குன்றதுனால முடியல. ஆனால் இங்கே ஏடிஎம்கேல என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப தலைமையாக பிரிஞ்சிடுச்சு. அப்போ அவங்க அதை ஈஸியாக கலைச்சி விட்டுறாங்க. இந்த கலைப்பு கெட்டில் நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம மேலே ரைடு வந்துடக்கூடாது, நம்ம மேலே பழைய இடி வந்துடக்கூடாது, ஐடி ரைடு வந்துடக்கூடாதுன்றதுனால ஐடி ரைடு நினச்சா அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை கீழே லெவலில் கவர்மெண்ட் லெவலில் விஜய் அவர்களே இனிஷியேட் பண்ணலாம். ஏற்கனவே ஆளுநர்கிட்ட போயிட்டு செந்தில் பாலாஜி மேலே பர்மிஷன் கேட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாம் இருக்கும்போது வாயை இப்போ திறந்தா என்ன ஆகும்? ஆபத்து அவங்களுக்கு தானே. அதனால வாயை திறக்காமல் இருக்கிறாங்க. இதே உதயநிதி அவர்கள் தான் கை நம்மளை விட்டு போகாது நம்புறோன்னு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இவங்களை எந்த காலத்துலையும் சேர்க்க முடியாதுன்னு பேசினார். 2011 13 காலகட்டங்கள் எப்படி போச்சுன்றதும் தெரியாது. அப்போ வந்து துடிக்க அவரோட தலைவருடைய மேதகாவலுடைய மகன் இறந்ததெல்லாம் மனசில் வச்சு பார்க்கும்போது அப்போ எப்படி கை கோத்தாங்க, இப்போ எப்படி வெளில வந்தாங்க, இது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறதுன்னா வெறுத்து போன ஒரு நிலை. அதுதான் பார்க்குறேன். அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க. இப்போ திமுக வீழ்றது அடுத்த ஐடியாலஜிக்கு லாபமாக அமையணும் சார். திராவிடம் அழியும் போது தமிழ் தேசிய எழுச்சியாக கூட பார்க்கலாம்ல அதை. நிச்சயமாக அதுதான் அடுத்த நிலையை நோக்கி போக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல என்னென்னா 3 கோணங்களில் இதை நம்ம பிரிக்க பார்க்குறாங்க. எப்படி 3 கோணங்கள் பிரிய வருதுன்னு சொன்னால், ஒன்று வந்து மத பெரும்பான்மை, மதம்ன்ற ஒன்று இல்லைன்னு தான் நம்மளுடைய கொள்கை. அந்த மத பெரும்பான்மை சொல்கிறேன்னா இந்து மதத்தை மையப்படுத்தி அதை ஒன்று கேதர் பண்ணணுன்றதுக்காக இவங்க வந்து அண்ணாமலை போன்ற இளம் தலைவர்களை உருவாக்குறாங்க. அதாவது சொல்லுவாங்க ஏதோ ஒரு படத்தில் கூட,
நம்ம அவங்களா உருவாக்குறது இல்லை, நம்ம தான் உருவாக்குறோம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவங்க உருவாக்குறாங்க. அப்போ இளைஞர்களில் 2 பகுதியாக பிரிச்சிடணும். இளைஞர்களை 2 பகுதியாக பிரிச்சிடணும். மதத்தின் அடிப்படையிலையும் பிரிக்க முடியும், மாற்றத்தின் அடிப்படையிலும் பிரிக்க முடியும். அந்த மாதிரி இளைஞர்களை 2ஆக பிரிக்க முடியும். திரை அடிப்படையிலும் பிரிக்க முடியும், மாற்றத்தின் அடிப்படையிலும் பிரிக்க முடியும். இளைஞர்களை 2ஆக பிரிக்க முடியும், கொள்கை அடிப்படையிலும் பிரிக்க முடியும், மாற்றத்தின் அடிப்படையிலும் பிரிக்க முடியும். அப்போ இந்த இளைஞர்கள் குரூப்னு இருக்கக்கூடிய இந்த 3 தான் அடுத்ததை நோக்கி பயணிக்கும் அப்படின்றதான் பார்க்குறோம். இந்த திராவிட கொள்கை என்பது தோற்றுப்போன கொள்கை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். எப்படின்னா கோட்டு சூட்டு போடுறாரு அவர், எப்படின்னா அப்ராடு போகிறதுக்கு தான் கோட்டு, இவர் டே டு டே லைஃபுக்குமே கோட்டு போட முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாரு சிஎம் அவர்கள். எதற்காக கோட்டு போடுறாரு? அது என்ன ட்ரெண்டை உருவாக்குது? மாடர்னைசேஷன் ஏதாவது காட்டுறாரா, இல்லை தமிழ் மரபை அழிக்க நினைக்கிறாரா? இந்த சிந்தனைகள் எல்லாம் மற்றவங்களுக்கு வந்துருச்சுன்னா தமிழ் கலாச்சாரத்தை, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தானாக கிடைச்சோம். ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது, அண்ணாமலை வரவு சீமான கடிக்கலங்க வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 2024 அண்ணாமலை அவர்கள் தனி கூட்டணி அமைக்கும் போதும் 8% எடுத்த சீமான் அவர்கள் எப்படி கடிக்கலங்கி போவாருன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கேள்வி எழுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது அண்ணாமலை அவர்கள், நான் முதலையும் சொல்லியிருக்கேன், நம்ம பழைய காணொலிகள், அண்ணாமலை அவர்கள் மோடியின் பால் தலைமை தாழ ஏற்கப்பட்டு அங்கே போனாருன்றதை தவிர ஒரு பெரிய ஒரு வேற ரீசன் கிடையாது. அவர் எப்போ வேணாலும் அவர் வெளியில் வருவார்ன்றதை நான் பல தடவை சொல்லியிருந்திருக்கேன், வாய்ப்பு இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவர்கள் இருவரும் இணைஞ்சு பயணிச்சாங்கன்னா நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதில் கருத்தில் எந்தெந்த இடத்துல முரண்பாடு இருக்கும், எந்தெந்த இடத்துல சரி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னால், பொருளாதார திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் முரண்பாடுகள் வரும், அதை சரி செய்ய வேண்டியிருக்கும். மற்றபடி தமிழர்கள் அடையாளம், தமிழ் ஒன்று சேரணும், அந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு முன்னோடி அந்த களத்தை எடுத்து வச்சு அரசியல் பண்ணி ஆண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கிறவர் அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமானா அந்த இடத்துலேருந்து அண்ணாமலை என்னைக்குமே ஒருபோதுமே he has never argued or disputed in that area. நான் அவர் வழியிலேயே ஃபாலோ பண்ணிடுவேன்னு சொல்றது கூட அண்ணாமலை அவர்கள் தயாராக தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். சீமான் வழியை ஃபாலோ பண்ணுறது தயாராக இருக்கேன். ஏன் சீமான் வழியை ஃபாலோ பண்ண மாட்டாரு? ஒரு நல்ல ரீசன் சொல்லுங்க. சீமான் வழியை நான் இதில் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. சீமான் அண்ணா பிரிவினைவாதம் பேசுறாரு. பிரிவினைவாதம் பேசுறது அல்லன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாருனதுக்கு அப்புறம் அந்த பேச்சுக்கே அடிபட்டு போயிட்டு. இப்போ இவ்வளோ நாளாக அவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னா, எல்லாருமே ஒரு கட்டமைப்பு கிரியேட் பண்ணும்போது என்னமோ இது தனி 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 தீவிரவாதம் மாதிரி கொண்டு போன காலமெல்லாமும் இருக்குது. அது அப்படி அல்லன்றதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நமக்கென்ற ஒரு அடையாளம், நமக்கென்ற ஒரு அங்கீகாரம், இது புதுசாக நம்ம போடுற எல்லா இடங்களையும் இருக்கிறது தான். இந்திய தேசம் பூரா பறவைகள் கிடக்கிற ஒன்று தான், தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்கிற ஒன்று தான் நம்ம தட்டி எழுப்பு நினைக்கிறோம். கூடவே நம்மை சார்ந்த பொருளாதாரம் நமக்குள்ளே இருக்கணும்னு. இது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எக்கனாமிக்ஸ் ப்ராப்பர்லி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி பொருளாதாரம் கொண்டு வந்ததுனால தான் வீழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவோட பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் இந்த மாதிரி தற்சார்பு பொருளாதாரம் கிடையாது. அது சந்தைப்படுத்துதல் வேற வகையாக இருந்தது. அறவரை அறிவோட ஹாஃப் பேக்டு நாலேஜோட பேசுகிறவங்களை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இவருடைய திட்டம் தெளிவாக இருக்குது, அவருடைய இளைய பார்வையும் சரியாக தான் இருக்குது, அண்ணாமலை அவருடைய பார்வையும். ஆனால் எந்த இடத்துல சிக்கல் வருதுன்னு சொல்லும்போது அந்த இடங்களை மட்டும் பேசி சரி பண்ணிக்கணும். அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் உள்ளே வந்த உடனே அழகாக சொல்லிட்டாரு, நம்ம எப்படி காங்கிரஸை விமர்சிப்போமோ, எப்படி திமுகவை விமர்சிப்போமோ, எப்படி மற்ற கட்சிகள் எல்லாம் விமர்சிப்போமோ, காங்கிரஸை எல்லா கட்சியும் சொல்கிறார். நாம் தமிழரை சொல்லலை. அவர் ஏன் அவர் சொல்லலைன்னா, விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது நாம் தமிழர்கிட்ட? நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மற்றவங்க எல்லாம் நீங்கள் இங்கே அங்கே போன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் யூ கேனாட் பாயிண்ட் த ஃபிங்கர் அண்ட் சே யூ ஹவ் டன் சம் மிஸ்டேக். நாம் தமிழர் பார்த்து நீங்கள் இந்த தப்பு பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன தரவுகள் வச்சுருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. மற்ற கட்சிகள்கிட்ட அது சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு அரசியலில் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. அது விசிகாவாக இருந்தால் கூட அவர்கள் மேலேயுமே குற்றம் குறை சொல்லக்கூடிய அளவு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காருன்னு நமக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியை பற்றி, கட்சி நிர்வாகிகளை பற்றி, அதில் இருக்கிற எதை பற்றியுமே அவர் ஒரு நாளும் பேசினதில்லை. விஜய் அவர்கள் தான் இந்த 1 மாத ஆட்சி காலத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சு, நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி, கரண்ட்டு கட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அவர் இப்போ நான் ஒரு செகண்ட் டிவிக்கு தொண்டனாகவே மாறிட்டு சொல்லிடுறேன். சிம்பிளாக சொல்லிடணுன்னாக்கா, இது 1 மாதம் ஆட்சி நான் நடத்தலை. டிஎம்கே விட்டு போன எல்லா குப்பைகளும் சரி செஞ்சு அதை பார்க்கறதுக்கே எனக்கு சரியாக போச்சு அப்படிம்பாரு. இது அடுத்த 6 மாதமும் இதே தான் சொல்லுவார். அடுத்த 1 வருஷமும் இதை தான் சொல்லுவார். மீன்வேல் பொருளாதாரத்தை இன்னும் நல்லா தேய்ச்சி வச்சுருப்பாங்க. வளர்ச்சிக்கான எந்த ஒரு திட்டமும் இருக்கிறதா தெரியல. இன்னும் இந்த டாஸ்மாகுக்கு ஒரு முடிவு வரல. நான் 10 ரூபாயை பற்றி பேசலை, அதில் இருக்கக்கூடிய ஊழல் தில்லுமுள்ளுக்களை பற்றி சரி செய்கிறது வரல. ரெகுலேஷன் இன்னும் வரல. கடை 10 மணிக்கு மூடணும்னா 10 மணிக்கு மூடணும், 9:30 மூடணும், 9:30 மூடணும். இன்னும் அந்த அவங்கள இந்த பேயிங் பில், ஃபீ பில் கட்டுறோம் பார்த்தீங்களா, ஸ்வைப் சிஸ்டம், அது ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இல்லை. எந்த கல்லாப்பட்டி கஜானாக்கு நேரடியாக வருது இல்லை. வெறும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல் அரசியல் பண்ணுறாங்க. அந்த ரியல் அரசியல் அவங்க இன்னும் பண்ணவே இல்லை, பண்ணவும் முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. அங்கே கட்டமைப்பு முறையை மாற்றுறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும், வில் பவர் வேணும். இப்போ அரசு சார்ந்த ஒருத்தரை கேள்வி கேட்குறாங்கன்னா, மீடியாவை கூட்டிகிட்டு கேள்வி கேட்குறது, இதை நான் செய்யுங்க, இதை ட்ரெஸ் பண்ணுங்க, இதை அடுத்த தடவை சொல்லுங்கன்னு. அந்த பக்கம் போனதுக்கப்புறம் தெரியும், அண்ணே நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைண்ணே அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க.
லிவிங்ஸ்டன் அவர்களை பார்த்து வருங்கால ஜனாதிபதி முருகேசன் அப்படின்னு கூவாங்க. அப்போ கூட ஒருத்தர் இருப்பார், 10 ரூபா நீ வச்சுக்கொண்டு வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சீன். எப்படின்னா நீ வர நான் உனக்கு இந்த தரேன், அந்த பக்கம் ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சா, டேக் ஓவர், ஷூட் ஓவர், நெக்ஸ்ட் சீன், அப்படி போயிட்டு இருந்தது தவிர வேற ஒன்றும் இல்லை. இது கரண்ட் கட் ஆகிறத பற்றி கேட்குறீங்க. ஆவடியில் கரெக்ட் ஆயிடுச்சு, ஆவடியில் கரண்ட் கொடுத்தாம்பா, தாம்பரத்தில் பிடுங்க, தாம்பரத்தில் கட் ஆயிடுச்சுப்பா, அண்ணா நகரில் பிடுங்க. மெயின் ஏரியா, நான் வந்து மெயின் ஏரியா மெயின் இல்லாத ஏரியான்னு சொல்கிறது எதை வச்சு அடிப்படைன்னு சொல்கிறேன், அங்கே வாழக்கூடிய அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா தான் மெயின் ஏரியாவாகிடுச்சு. செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருந்தால் தான் மெயின் ஏரியா. விவசாயி நிறைய பேர் இருக்கிறான்றனால மெயின் ஏரியா கிடையாது. அவனுக்கு தண்ணி வருது வரலன்றனால மெயின் ஏரியா இல்லை. முதல் திட்டம் 200 யூனிட்டை நீ கை வச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 200 யூனிட் ஃப்ரீ தான், நாங்கள் ஓட்டினா தானே, நாங்கள் ஓட்டுறதுக்கே வாய்ப்பு தர அளவு கரண்ட் பிடிங்கிடும்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆற்காடு வீராசாமி அவர்கள் இருக்கும்போது மின்சார கனவாக இருந்தது. திரும்ப இது வந்து மின்சார கனவு படம் ரிலீஸ் ஆன மாதிரி மின்சாரம் கனவாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ செக்ரிதி அவர்கள் இந்த தாவே காட்சியில் நாம் தமிழர் எந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியண்டான எதிர்கட்சியாக செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதாவது வேலை கொடுக்காமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். எப்படின்னா ஆட்சி நிர்வாகம் எல்லாம் சரியாக இருக்குன்னு வைங்க, ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி அழிஞ்சு போயிடும், காலத்தால் அழிஞ்சு போயிடும். ஏன்னா எல்லாத்தையும் நீயே நல்லா பண்ணுறியே, இப்போ நம்மளோட வேலையே அங்கே ஒன்றுமே இல்லையே, எதுக்காக வேறு வேலை செய்யணும்னு அந்த நிலை வராது. நாம் தமிழர் எழுச்சியை பெற்று பெரும் புத்துணர்ச்சியோடு வரும். காரணம் உங்கள் ஆட்சி அப்படி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே புரியுது. ஆனால் இது வந்து நாம் தமிழ் தான் சாதகமாக அமைய நினைக்கிறீங்க தாவேக்கா ஆட்சி? ஆமாம், தாவேக்காவுடைய ஆட்சி இந்த 3 மாதம் 4 மாத காலங்கள் தாண்ட என்ன ஒன்றுன்னா, இந்த சிங்கப்பெண் திட்டம் ஒன்று கொண்டு வராங்க. அதற்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை பற்றி அவங்க நிர்வாகி ஒருத்தர் பண்ணதை பற்றி யாரும் பேச தெரியல அந்த கோவை மாவட்டத்தில். ஆனால் அந்த பாடல் ஒன்று வந்து அரசு அலுவலர் அந்த காவலர்கள் பாடிய பாடல் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு பெரும் புரட்சிங்க. அதாவது இனிமேல் அடுத்த எல்கேஜிலேயே கூட பாடத்திட்டங்கள்லாம் சேர்த்துருவாங்க. எனக்கே சில சமயம் வருது, இந்த இது வெப்சைட்டில் போய்ட்டு கவர்மெண்ட் வெப்சைட்டில் நான் பார்க்குறேன் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸை டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி அதுக்கான பேம்ப்ளெட்ஸ் நான் ஆர்டிலாம் சில கேள்விகள் கேட்கணும்னு வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி குரல்கள் எதிர்க்கணும் கேட்கணுன்ற எண்ணங்கள் எல்லாமே என்னை போன்றவர்களுக்கு வருது. இந்த எண்ணம் அதிகமாக என்னை போன்றவர்கள்லாம் எங்கே போய் சேருவோம், அடைக்கலாம் நாம் தமிழருக்கு தான் வந்து சேருவோம். அப்போ நடுத்தர மனிதரின் சாமானியரின் எளிய மக்களின் கட்சியாக நாம் தமிழர் மட்டும்தான் இருக்கும். புரட்டுகளின் அல்லது திரட்டுகளின் கட்சியாக மற்ற கட்சிகள் தொடர்ந்து பயணிக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். சார், பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி. வணக்கம்.